குந்தி தேவிக்கு ஒரு ஆசை, தான் கையாலே கஜகௌரி பூஜை செய்யணும். கஜகௌரி பூஜைக்கான ஏற்பாடுகள் திமிலோகப்படுது. காந்தாரி அம்மாவை வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் எடுத்துக்கிட்டு முறையாக போய், நான் கஜகௌரி பூஜை செய்கிறேன், இந்த நாளில் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறா. காந்தாரி அம்மா கொல்லுன்னு சிரிக்குது. நீயோ விதவை, கணவன் இல்லாதவ, நீ எப்படி கஜகௌரி பூஜை செய்ய முடியும்? ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பரந்தாமன் வருகிறார். இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தருமரையும் பீமனையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் யமலோகம் போங்க, போய் நான் சொன்னதா யமதர்மராஜன்ட்ட பாண்டு மகாராஜாவை கஜகௌரி பூஜை முடிகிறவரெல்லாம் அனுப்பி வைக்க சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. பாண்டு வர்றாரு புது தேஜஸோட. குந்தியம்மா மணப்பெண் போல் ஒரு சந்தோஷத்தில் குதூகலிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல தன்னை அலங்கரிச்சிக்கிட்டு பாண்டு மகாராஜாவையும் கூப்பிட்டுக்கிட்டு, இப்போ காந்தாரி அம்மாவை இல்லாமல் வயிற்றெரிச்சல் தான் இருந்தாலும் ஒத்து தானே ஆகணும், ஒத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பூஜையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் 2 யமதூதர்கள் வராங்க. அப்படியே அங்கே இருக்க சூழல் அப்படியே மாறிடுது. துக்கம் எல்லோரோட இதுலேயும் சூழ்ந்துக்குது. பாண்டவர்கள் எங்களை மீறி கூப்பிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவரை சூழ்ந்துக்கிறாங்க ஆயுதபாணிகளாக. யமதூதரோட சண்டைக்கு போகிறான். இப்படி அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தெரிஞ்சு பரமாத்மா உள்ளே வராரு. நடந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே ஒரு கையை உயர்த்துறாரு. எல்லோரும் சிலையா அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுயநினைவு வருது. ஆனால் நடந்த விஷயம் மறந்து போயிடுது. இறந்து போனவங்க மனித உருவில் திரும்பி வந்தால் உறவுகள்கிட்ட விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் இறந்தவர்கள் சிரார்த்த பிண்டம் ஏற்கிறதுக்கு வந்தாகணுமே. எந்த பறவை ரூபத்தில் வருது? மயில், குயில், கிளி, காடை, கௌதாரி, இப்படி எந்த ரூபத்துலையாவது வரலாமான்னாக்கா, சாப்பிட வர்றதை இவங்க பிடிச்சி வச்சுக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா காகம்னாலே அருவருப்பு, யாரும் சீண்ட மாட்டாங்க. அப்படி காகத்தை இதுக்கான பறவையாக நம்ம சிருஷ்டிக்கும்போது அந்த பாவப்பட்ட பறவைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமேன்னு சொல்லி கண்ண பரமாத்மா அருளியது தான் காக்கை ரூபத்தில் நம் முன்னோர்கள் சிரார்த்த பிண்டம் ஏற்பது.